வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு? யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? இப்போ ஆங்கில பத்திரிகைகள் அது சம்பந்தமான ரிப்போர்ட்ஸை வெளியிட்டு இருக்காங்க. 2 தொகுதிகளுடைய பேரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 2ல் 1 விஜய் போட்டியிட இருக்காரு அப்படின்னு ஆங்கில பத்திரிகைகள், அனைத்து பத்திரிகைகளும் ஒன்றாக இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்னப்பா 2 தொகுதி? 1 திருச்சி கிழக்கு, 2வது வேளச்சேரி. இந்த 2 தொகுதியில் 1 தான் விஜய் செலக்ட் பண்ண இருக்காராம். தாவேகாக்காரங்க ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வே முடிவுகளின் அடிப்படையில் இந்த 2 தொகுதி பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு தாவேகாலிருந்து நிறைய செய்திகளை கேள்விப்பட முடியுது. இது 1. 2வது என்ன பார்க்க போகிறோம்? ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுதுங்க. அந்த நியூஸ் கார்டை பார்க்கும்போதே பக்குன்னு இருக்குது. என்ன தெரியுமா? சாப்பிட்ற போட்டி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இந்த வெண்ணிலா கபடி குழு படத்தில் 50 பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வரும்ல, அதை அப்படியே வச்சுருக்காங்க. 50 பரோட்டா சாப்பிடணும், சாப்பிட்றவங்களுக்கு 5001 ரூபா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து ஒரு போட்டி நடந்திருக்கு. 40 பேர்கிட்ட கலந்துக்கிறாங்க. 40 பேர் கலந்துக்கிறாங்க. யாருனாலையும் 50 பரோட்டா சாப்பிட முடியலை. அதில் முத்து அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் முக்கி 40 பரோட்டா சாப்பிட்ருக்காரு. ஆனால் சாப்பிட வேண்டியது 50. அவரும் தோல்வி அடைஞ்சிட்டார. இந்த ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. இது மாதிரியான ஒரு டேஞ்சரான போட்டி பேன் செய்யப்படணும். சாப்பாடு, அளவுக்கு அதிகமான சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு போட்டியெல்லாம் பேன் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. 40 பரோட்டா சாப்பிட்ருக்காரு. அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்று இரவு அவர் எப்படி போக்கியிருப்பார் அப்படிங்கிறதான் மைண்டு போகுது. யோசிக்கிறேன். 4 பரோட்டா 5 பரோட்டா சாப்பிட்றதே உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். ஒரே நேரத்தில் 50 பரோட்டா 40 பரோட்டா அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு மோசம் தெரியுமா ஹெல்த்துக்கு அப்படிங்கிறதான் மருத்துவ நிபுணர்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. அதாவது ஒரு பரோட்டாவுக்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கலோரி கொடுக்குமா ஒரு பரோட்டா. அப்போ பாருங்கள், 50 பரோட்டா அப்படின்னா எவ்வளவு கலோரி? கிட்டத்தட்ட 14,000 15,000 கலோரி வருது 50 பரோட்டா அப்படின்னா. உடம்புக்கு ரொம்ப கெட்டது அப்படிங்கிறது டாக்டர்ஸுடைய அட்வைஸாக இருக்குது. இது மாதிரி சாப்பிட்ற போட்டியிலெல்லாம் தயவு செஞ்சு கலந்துக்காதீங்க. 5001 ரூபா ஒரு ப்ரைஸ் தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் இறங்கியிருக்கீங்களே, 50,000 1 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி கடையில் சாப்பிட்டு, அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற போட்டியில் கலந்துக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். சில நேரம் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கமலாலயத்தில் மிக முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மிக முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. மாவட்ட தலைவர்களுடைய மீட்டிங்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அணிகள் இருக்குது பார்த்தீங்களா தமிழக பாஜகவில், அதனுடைய ஹெட்டு அவங்களோட மீட்டிங்கு, அடுத்து தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்களே அவங்களோட மீட்டிங்கு, இது மாதிரி ரொம்ப பரபரப்பான பல மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. எந்த மீட்டிங்லையும் அண்ணாமலை கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அண்ணாமலை தேர்தல் பணியிலிருந்து விலகிறது பிஜேபி என்டிஏவுக்கு மிகப்பெரிய செட்பேக்கு. இதை அதிமுகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ முந்தானத்து போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அதிமுகவுக்கு அண்ணாமலையே பிடிக்காது. அதிமுக காரங்க சில பேருக்கெல்லாம் அவங்களே அண்ணாமலை ஏன் விலகினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 2024 என்டிஏ வாங்கின 18% வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள். அண்ணாமலை பேசுறது பிடிச்சி, அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பில் அட்ராக்ட் ஆகி அண்ணாமலைக்காக பிஜேபியை நோக்கி நகர்ந்த வாக்குகள் ஏராளம். இப்போ அண்ணாமலை விலகினாருன்னா அந்த வாக்குகளுடைய நிலைமை கேள்விக்குறியாயிருமா? அதனால அதிமுக இபிஎஸ்ஏ ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்காரு. டெல்லி தலைவர்கள்ட்ட தன்னால் முடிந்த தலைவர்களை வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கிருக்காரு. இது மாதிரி அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தெரியுது, தேர்தலிருந்து விலகின மாதிரி தெரியுது, அவர்கிட்ட எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது விடுறாராம் டெல்லி தலைவர்கள்ட்ட. அந்தளவுக்கு அண்ணாமலை தான் இன்றைக்கி தமிழக பாஜகவுடைய முகம். அவர் இல்லைன்னா வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுமா என்டிஏக்குள்ளே அப்படிங்கிறதே ஒரு டவுட் தான். அதனால் பாஜக மேலிடம் அண்ணாமலை ஏன் அதிருப்தியாக இருக்காரு, அந்த அதிருப்திக்கான காரணம் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாஜக மேலிடம் யோசிக்கணும். அதுதான் தமிழக பாஜகவுக்கு என்டிஏவுக்கு நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.